அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு மாத கால ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது தவேகா. சரமாரியான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தினமும் முன்வைத்து வருகிறார்கள். 6 மாத காலமேனும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று தவேகாவின் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தவேகாவின் முதல் மாத ஆட்சியை எப்படி மதிப்பிடுவது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம். விருந்துகளான இருக்கும் திரு சாமிநாதன், எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம் ஒரு மாத கால தவேகா ஆட்சியை? 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள்? இப்போதைக்கு பாஸ் மார்க்கே கடந்திருக்கிறார்கள். பட் அதே நேரத்துல இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது விஜய் அவர்கள் மேல. அந்த எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்பது மட்டும்தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு. ஆமா, ஏன்னா பொதுவா ஒரு குழந்தை கர்ப்பப்பையில கருவுறுதல்ல இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனே 6 வாரத்துக்கு பின்புதான். நம்ம 4 வாரங்கள்ல அவரை ஸ்கேன் பண்றதுனால முதல் முறை அதனால ஒரு பாஸ் மார்க் என்கிற ஸ்டேஜ்ல நான் பாக்குறேன். ஒன்று. 2வது, மிக மிக முக்கியமாக நீங்க கிட்டத்தட்ட சில விஷயங்கள வெளிப்படைத்தன்மை போன்றவைகள் பாராட்டப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள்ல முந்தைய திமுக ஆட்சி மீது என்னவெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அது மக்கள் மன்றத்துல விஜய் அவர்களை ஒரு பெரும் நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள் மக்கள். ஏன்னா களத்தை தேர்தலுக்கு முன்பு நாம் சந்தித்த போது கூட திமுக ஆட்சியில ஏராளமான நலத்திட்டங்கள் நடந்திருந்தாலும் மக்கள் மன்றத்துல சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. அவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார். யார் வந்தாலும் இப்படிதான் இருக்க போகுது. நீங்க முந்தைய காலகட்டத்துல திமுக, அதற்கு முன்பு அதிமுக இருந்த போதும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. பட் இது கலை யதார்த்தம் தான். அதை விஜய் அவர்கள் பேசியதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் குவித்தது. இன்னொன்னு, சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம் வெளிப்படையாக பார்த்தா அதை வரவேற்கலாம். பட் அது ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அதே 100 என்கிற எண்ணுக்கு தான் திரும்பி அழைக்கணும். நீங்க சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம் வந்துட்டாலும் கூட அதற்கென்று ஒரு பிரத்யேக எண் கூட உருவாக்கப்படல. அது ஒரு நிலை. 200 யூனிட் மின்சாரம் இலவசம். ஆனா அதற்கு வர முடியும் நினைக்கிறாங்க. இதே தவேகா கடந்த காலங்கள்ல திமுக அரசை நோக்கி ஒரு விமர்சனம் எழுப்பியிருந்தாங்க. அது என்ன தகுதியுடைய பெண்கள், அதற்கே வரம்பு நிர்ணயிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். ஆனா அந்த 200 யூனிட் கிடைக்க வேண்டும் என்றால் 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தணும். பட் மக்கள் அதை கூட இன்னைக்கு விமர்சிக்கல, அதை கூட எதிர்பார்க்கல. முதல்ல மின்சாரம் வேணும், இருந்தால்தான் 200 யூனிட் இலவசம், 100 யூனிட் இலவசம் என்கிற அந்த வரம்புக்குள் வர முடியும். பட் அந்த மின்சாரம் இன்னுமே ஒரு முழுமையான சப்ளை கிடைக்கல. அப்படி நிறைய இடர்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கு. நீங்க கடந்த காலங்கள்ல விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு எதிர்மறை வாக்கள் இல்ல, அல்லது எதிர்மறை சிந்தனை இல்ல. பட் இதெல்லாம் அவர்களுடைய அனுபவம் என்பதும் ஒரு படிநிலையா பாக்குறேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் முதல்வரோடு சேர்ந்திருக்கிற அமைச்சர்கள்ல செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் முன்னாள் அமைச்சர். அதனுடைய நீட்சியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஆட்சியில தான் அவர்களுக்கு அனுபவம் இல்ல. ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கரைக்கிறதுல அனுபவசாலிகள் போல எல்லாம் செயல்படுறாங்க. நீங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல கடந்த காலங்கள்ல விஜய் வெளியில் வந்தார். திமுக ஓட்டுகளை எடுத்துக்கொண்டார். தேர்தலுக்கு பின்பு திமுகவின் கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கொண்டார். நீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தொடர்ந்து வெளியே வந்து அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்களை தவேகாவினர் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. இன்னும் அந்த கட்சியை பலப்படுத்தணும் அல்லது எதிர்கட்சிகளை அழிக்கணும், இன்னும் அந்த வகையான எதிர்மறையான திமுகவுக்கும் தவேகாவுக்கும் போட்டி என்கிற கருத்துருவாக்கத்தை பேசுவது, இதை விடுத்து ஆட்சியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கிட்டத்தட்ட மக்களுக்கு இன்னுமே நல்ல பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். நாங்க புதுசா வந்திருக்கோம், எங்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு திரு விஜயே திருச்சி கூட்டத்தில் பேசினாரு. தவேகாவுடைய கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் தரப்புல விமர்சனங்கள் வைக்கப்படும் போது ஒரு புதிய அரசுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கணும், லேர்னிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு, லேர்னிங் பீரியட், கற்றுக்கொள்ளும் அவகாசம், கற்றுக்கொள்வதற்கான சில நாட்கள் அப்படின்னு திரு திருமாவளவன் பேசுறார். இதெல்லாம் அவங்களுக்கான பிரிவிலேஜ், அட்வான்டேஜ்னு பார்க்கணுமா, இல்ல யதார்த்தத்தோடு பொருந்தி போதா? இந்த 6 மாத கால அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கேட்கிறாங்கல்ல. இல்ல சார், அந்த 6 மாத கால அவகாசம் என்பது அவர்கள் கேட்கறதுல நியாயம் இருக்கலாம். பட் அதுல நம்ம அவர்கள் அந்த 1 மாதத்தில் அந்த 6 மாதத்தில் கற்றுக்கொள்வார்கள் என்பதற்கான ஒரு பாதையை காட்டியிருக்காங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு மின்வாரியத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சொல்றாங்க. பீஸ் கேரியர் பகல்ல திருடிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இரவுல தான் பவர் கட் ஆகுது. அதெல்லாம் ஒரு விஞ்ஞான முறையில செல்வராஜ் அவர்களுக்கே சவால் விடுவதற்கான அளவுக்கு ஈக்குவலான ஒரு பதில் நான் பாக்குறேன். ஏன்னா காலையில பீஸ் கேரியரை பிடிங்கிறாங்கிறாங்க, இரவுல கரண்ட் கட் ஆகுது.
இன்னொன்று அதிகாரிகள் சிலர் வந்து அதுல உடந்தையாக இருக்காங்கிறாங்க. அப்படின்னா எத்தனை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அல்லது அதே போன்று இதுக்கு திமுக தான் காரணம்னா எத்தனை பேரை கைது செய்திருக்கோம். அப்ப எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளுதல் என்கிற போக்கு இருக்கு. அப்ப நீங்க கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு அவர்கள் தப்பிப்பதற்கான பாதையை தான் காட்டுறாங்களே ஒழிய பொறுப்புக்குள்ளாக்குவதில் இருந்து விலக்களிக்கிறாங்க. அப்ப அது ஒரு வகையில அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாகவே மாறிவிடுகிறது. நீங்க 717 மதுக்கடைகள் பூட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னும் இடதுசாரிகள் போஸ்ட் ஒட்டிருக்காங்களே, எங்க ஊர்ல இந்த கடை இருக்கு, இதை மாத்துங்க. அப்ப நீங்க தொட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல 100% வெற்றி. நம்ம எல்லா திட்டங்களையும் கேட்கல, பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டம், இன்னைக்கு கூட ஒரு 3 வயது சிறுமி பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வட இந்திய வாலிபர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அந்த நடவடிக்கையில அந்த ஒரு மாதத்துல இதுல வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செல் திசையை காட்டணும். இப்ப சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையினா தனி எண் கூட இல்ல, பிரத்யேக நம்பர் கொடுக்கணும். அந்த படையை தொடர்பு கொள்றதுக்கு இந்த நம்பர்னு சொல்லணும். அப்படி இல்ல வழக்கம் போல 100க்கு தான் அழைக்கிறாங்க. அப்ப 100க்கு அழைக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நம்பர் தானே. இது போக மாவட்டங்கள்ல சொல்றாங்க 1098 அழைங்கிறாங்க. அது குழந்தைகள் ஹெல்ப்லைன் நம்பர். அது சாதாரணமா ஸ்கூல் வாசலே எழுதி போட்டிருக்கக்கூடிய தொடர்பு எண். அப்ப இது மாதிரியான விஷயங்களை நீங்க மின்சாரம்னு எடுத்துக்கலாம். விவசாயிகள் போராட்டம், இன்னைக்கு வரையும் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி அப்படிங்கக்கூடிய இடம் வந்து விவசாயிகள் இன்னைக்கும் வந்து போராடிட்டு இருக்காங்க. பட் நல்ல விஷயங்களும் கொஞ்சம் நடந்திருக்கு. அம்மா உணவகங்களுக்கு போதிய அளவுக்கான நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் கூட 2 வகையா பாக்குறேன். ஒன்று ஏழைகள் பசியாறணும், இன்னொன்று தாவேகாவினுடைய கட்டமைப்பை உறுதி செய்ய அதிமுகவினர் வரணும். அப்ப ஏதோ ஒரு வகையில அதற்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு அரசியல் கணக்கு. நீங்க தேர்தலுக்கு முன்பு வியூகங்கள் வகுக்கலாம், தேர்தலுக்கு பின்பும் வியூகம் வகுக்கிறதுலையும் நீங்க ஒரே ஒரு நிமிடம் மட்டும் சார். திருச்சி கிழக்குக்கு போகிறார் சார், அங்க போய் வாக்கு கேட்கிறாரு. திருச்சிக்கும் கரூருக்கு எவ்வளவு தூரம்? 41 பேர் துணிக்க உயிரிழந்தாங்களே. அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி தான் காரணம், அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு என்று சொன்னாங்கல்ல. நான் முதல்வரான பின்பு ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன்னு சொன்னாரு விஜய் அவர்கள். அப்ப நீங்க அந்த 41 பேர் குடும்பத்துக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் போகிறப்ப அங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்காவது போயிருக்கணுமே. அப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பின்பும் கூட தேர்தல் வியூகங்களாகவே வகுக்கப்படுகிறது. பட் வரவேற்கிறது அம்மா உணவகம். அறநிலையத்துறை சிறப்பா செயல்படுறாங்க, போய் பாக்குறாங்க, ஆய்வுகள் நடத்துறாங்க. புதுசா வந்திருக்காங்க, இதெல்லாம் கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல எல்லாத்தையுமே கவனமா தான் செய்யறாங்க, செலக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க வச்ச விமர்சனம் நிச்சயமா செலக்டிவா தான் சார் செயல்படுறாங்க. நீங்க புதிதாக வந்திருப்பவர்கள் என்பதை தாண்டி சார் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முதல்ல இன்னைக்கு அதிமுகவினர் இணைக்க வேண்டிய தேவை இருக்கு சார். கத்துக்க வேண்டியதே வேலை இருக்கு. நீங்க திங்கள் டு வெள்ளி ஆட்சி நிர்வாகம் பண்றீங்க, சனிக்கிழமை கத்துக்கங்க. அந்த ஒரு நாள் ஏன் அதிமுகவினர் வேற வேற இல்லையா? அரசாங்கமும் கட்சியும் வேற வேற இல்லையா? வார இறுதி நாள் தான் சனிக்கிழமை, அப்பயாவது கட்சி வேலை பார்க்க வேணாமா? இல்ல சார், நீங்க ஆட்சி நிர்வாகம் செய்கிற பொழுதே கட்சி வளர்ந்துருமே. 1 மாதம் தான் ஆகிறது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து, 1 மாதம் தான் ஆகிறது. அப்ப ஆட்சி நிர்வாகத்தில் செலுத்துகிற கவனத்தை விட கூடுதலா அதிமுகவினரை சேர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்தப்படுறதா பாக்குறேன். ஓகே, திரு விவேக் வரும்போது கேட்டிங்களான்னு தெரியல, நான் எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படின்னு சாமிநாதன் கேட்டேன். 1 மாத கால ஆட்சி முடிஞ்சிருக்குன்னு, 100க்கு பாஸ் மார்க் போடலாம் அப்படின்னாரு. 35ன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அதுக்கான காரணங்களை சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கலாம், சில விஷயங்கள் அவர் சொன்னார். அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா? நாங்கள் 1 மாதம் தான் வந்திருக்கோம், நாங்கள் ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ரிவிலேஜா, அதை ஒரு அட்வான்டேஜா தாவேகா மீண்டும் மீண்டும் கிளைம் பண்ணிட்டே இருக்காங்களா? இல்லை, அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா நான் பார்க்கல. ஆனால் என்னன்னா, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதில் வந்து ஒரு போக்கு இருக்கு, நிதானம் வந்து இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்துட்டு அமைச்சர்களிடம் கேள்வி கேட்பதாக இருக்கட்டும், அல்லது வெளியிலேருந்து அரசியல் கட்சிகளை வந்து தங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக வந்து இருக்கட்டும், அதை எதிர்கொள்கிறார்கள். எல்லாத்துக்குமே இந்த பதிலை சொல்றது இல்லை, நாங்கள் புதுசு, எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ப்ரெஷர் போடுறீங்கன்னு. இன்னொன்று, இந்த புதியது அல்லது ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும், இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரே ஒரு விதிவிலக்கு தான் அதுக்கு நமக்கு வந்து இருக்காது. அண்ணா ஆட்சிக்கு வந்த போது காமராஜர் வந்து சொன்னது, அவர் அப்போ வந்து என்ன ஸ்டாண்டுன்னா, எதுவும் பேச மாட்டேன், வரட்டவும் மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன்னு தான் சொன்னார். நான் விமர்சிக்க மாட்டேன் மட்டும் அவர் வந்து சொல்லலை. ஸோ அந்த கண்ணோட்டத்திலிருந்து மட்டுமே இதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு நான் பார்க்கல. வந்து விமர்சனங்கள் வரட்டும், நீங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அது முதல் நாள் 2வது நாள் அப்படிலாம் கிடையாது, விமர்சனங்கள் வரட்டும். இந்த விமர்சனம் அவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது இருந்த எதிர்பார்ப்பு, இந்த 2 இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ்கோ இப்படியே இருக்கணும் தான் நான் பார்க்குறேன். வந்து இந்த எதிர்பார்ப்பும் இப்படியே இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பை தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். விமர்சனங்களும் இதே துணியில் அல்லது இதே காரசாரத்தோடு அல்லது இதை விட வீரியமாகவோ இருப்பது தான் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். வந்துட்டு இல்லை, இந்த அவகாசம் கேட்குறாங்கல்ல, 6 மாத கால அவகாசம், போதிய அவகாசம், வெவ்வேறு வார்த்தைகளில் திரு விஜயும் பேசுறாரு, தாவேகாவோடு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பேசுறாங்க. தார்மீக ரீதியா அது சரியா? அந்த அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறது, ஒரு கட்சி
தொடங்கின நாள்ல இருந்து அது பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. 2 வருஷம் கட்சி தொடங்கின பிறகுதான் தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு. 2 வருஷம் கட்சியை ஜனநாயக முறைப்படி மக்களுக்கான செயல் திட்டங்களோடு கோட்பாடுகளோடு கொள்கைகளோடு அந்த கட்சி செயல்பட்டு இருந்தா எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு அவங்க கேட்கவே வேண்டியதில்லை. கட்சி தான் அரசாக மாறுகிறது. அப்ப கட்சி தொடங்கியே 2 ஆண்டுகள் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. பொது வாழ்க்கைக்கு அவர் திரைத்துறையில வந்த நாள்ல இருந்து அவர் அரசியலுக்கு வருவேன்னு பல்வேறு விதமான பேட்டிகள்ல திரு விஜய் பேசிட்டே இருக்கிறார். அவர் திரைப்படங்களுக்கு சிக்கல் வருகிற போதும் சரி, பல்வேறு தளங்கள்லையும் பேட்டிகள்லையும் அவர் அரசியலுக்கு வருவது குறித்து அவர் பரிசீலிப்பதாக அவர் சொல்றார். முற்றும் முடிவாக நான் அப்படி இல்லவே இல்லைன்னு அவர் மறுக்கவே இல்லை. ஸ்பான்டானியஸா வர்றாரு, திடீர்னு அவர் வர்றாரு, ஆக்சிடென்டா உள்ள வர்றாருலாம் அவர் இல்லை. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அவர் தந்தைக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்போ அதை கத்துக்க வேணாமா? அதெல்லாம் யோசிச்சிருக்க வேணாமா? அதற்கெல்லாம் ஒரு செயல் திட்டங்கள் இருக்க வேணாமா? அவருக்கோ கட்சிக்கோ வேண்டாம்? இல்ல, இதுல 2 இருக்கு. அவர் அவகாசம்னு அந்த முதலமைச்சராக பதவியேற்ற நாள் அன்னைக்கு மேடைகள் பேசினார்களே, அந்த ஒரு இடத்துல அந்த அவகாசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அது திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் கேட்கிறார். நான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன், இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம். அது நியாயமானது. ஏன்னா வந்த உடனே எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற இதற்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட பதில் சொல்றாங்க. இப்ப பே சண்முகம் அவர்கள் கூட ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கே தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கடந்த ஆண்டு கால ஆட்சியில் கடைசி ஒரு 3 மாத காலம் 6 மாத காலத்தில் தான் பல திட்டங்களை நிறைவேற்றத்திற்கு முழுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கல. அதுவுமே கூட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றல. அப்ப இப்பவே ஏன் பிரஷர் பண்றீங்க? அந்த அவகாசம் கொடுத்தது நியாயமானது. திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் அது இல்ல. இப்ப கேள்வி அதுக்கு அவகாசம் எடுத்துக்கட்டும். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை செயல்படுத்துறாங்க, 2500 ரூபாயா கொடுக்கறத பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்க அறிவிக்கிறாங்கிறதுக்கான அவகாசம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்க. அதை பத்தி இல்ல. 48 மணி நேரத்துல 20 பாலியல் குற்றங்கள்னு திரு நைனா நாகேந்திரன் பேசியிருக்கார். அதுல 16 வழக்குகள் போக்சோ வழக்கின் கீழ் சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 20 படுகொலைகள் சமீப நாட்கள், 27 குற்றச்செயல்கள், கடும் குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப சட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, மின்சார தட்டுப்பாடுன்னு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அது குறித்து அரசாங்கம் என்ன நடந்திருக்கு? சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு திட்டத்தை செயல்படுது. அவங்களுக்கு எஃப்ஐஆர் கூட போட முடியாது, அவங்களுக்கு லத்தி கூட கிடையாது. அவங்க ஒரு ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸா தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படின்னா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானதானா? இல்ல யோசிச்சு தான் செயல்படுத்துறாங்க? இல்ல, சிங்கப்பெண் படையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அது நோக்கம் மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே அங்க போயிட்டு அதிகாரிகள்ட்ட நான் அப்போ இருந்த பொறுப்பு டிஜிபி, அதாவது தேர்தல் ஆணையத்தை நியமிக்கப்பட்ட டிஜிபி மற்ற எல்லாருடையும் எனக்கு உடனடியாக ஒரு மீட்டிங் வேணும்னு அவர் கேட்கிறார். சார் இப்ப வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம்னு அவர்கள் அதிகாரிகள் கேட்கிறார்கள். இல்ல இன்னைக்கே நம்ம அதை கன்வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சிங்கப்பெண் படை பத்தின ஒரு அறிவிப்பு தான் அன்னைக்கே வந்தது. அதிலேயே அவர்கள் சொல்றார்கள், இதனுடைய முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு. அதாவது அந்த விஜிலன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க நேரடியாக ஒவ்வொரு மக்கள் பெரும்பான்மையாக கூடக்கூடிய இடங்கள், வணிக வளாகங்கள், மற்ற இடங்கள், அங்க குற்றம் நிகழ்த்துவதற்கான அச்சத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். அவர்கள் ஒற்றை இலக்குன்னு சொல்றது அதுதான். மற்றபடி நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது எஃப்ஐஆர் போடுறதுக்கான உரிமையோ அப்படி வடிவமைக்கப்படல, அப்படி வடிவமைக்கப்பட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க உடனடியாக அங்கே எஃப்ஐஆர் போடுறது பண்றது அப்படி வடிவமைக்கப்பட முடியாது. அது ஒரு விஜிலன்ஸ் அமைப்பாக தான், அதாவது குற்றங்களை தடுப்பதற்கு மக்களுக்கு ஒவ்வொரு இடத்துல நம்பிக்கை இருப்பதற்கானதான் செய்கிறார்கள். இப்ப மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க அது சார்ந்த அந்த துறையில் நீண்ட காலமாக பணியாற்றிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா, ஒரு சில பேர் விரிவான பேட்டிகள் கொடுக்குறாங்க. இப்ப அதுல இருந்து தான் நமக்கே அந்த துறைக்குள் எவ்வளவு சிக்கல்கள் இருந்திருக்குங்கிறது புரிய முடியுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய வெங்கடேசன் என்கிற ஒரு பத்திரிகை, அவர் ஒரு விரிவான பேட்டி கொடுக்குறாரு. நீங்க 2024 இதே மாதிரி 2024 சம்மர்ல மே மாதம் ஜூன் மாதத்தில் இதே மாதிரியான மின் தட்டுப்பாடு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் எழுந்தது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மின்மாற்றிகளை முடிந்த அளவுக்கு மாற்றுவது, அந்த கொள்முதல் அந்த பிரச்சனையில தான் இப்ப உயர்நீதிமன்றத்திற்கு போய் அதுல ஊழல் நடந்திருக்கு என்று அவர்கள் விமர்சனம் எல்லாமே வருது. 2025 அந்த அளவுக்கான மின்சார தட்டுப்பாடோ அல்லது மின் தடை பிரச்சனையே எழல. இவங்க உடனே என்னன்னா அந்த ப்ராசஸை நிப்பாட்டிட்டாங்க. உடனடியாக பழைய கட்டமைப்பை மாற்றுவது இது பண்றது. இப்போ மின்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவரும் அதை தான் சொல்றாரு, மின் பகிர்மானத்தில் தான் எங்களுக்கு சிக்கல் இருக்கு, மின் பகிர்மானத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணம் கட்டமைப்பு எப்படி யாரோ விஷமிகள் செயல்படுறாங்க, திமுகவை சேர்ந்தவங்க சில பேர் இதெல்லாம் செய்யறாங்க, அதுவும் இருக்குது, பகல்ல திருடிட்டு போறாங்க அப்படின்லாம் சொன்னது இல்ல, அதுவும் இருக்குதானே. நீங்க ரெண்டையுமே தான் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஒரு பக்கத்து மின் பகிர்மானத்தில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்பினுடைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய 25 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக மாற்றப்படாத டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தலைநகருக்குள்ளேயே மிக அதிகமாக இருக்கு. அது ஒன்று இருக்கு. இன்னொன்னு மின் ஊழியர் பற்றாக்குறை, அதுவும் இருக்கு. இன்னொன்னு ஏற்கனவே இங்க ஒப்பந்ததாரர்கள், வெண்டர்ஸ் பல பேரோடு அவர்களுக்கு பழைய ஆட்சியாளர்களுக்கு இருந்த உறவு, அந்த உறவில் இருந்து அவர்கள் தனி லாபங்கள், இது எல்லா பிரச்சனையும் அவர்கள் எதிர்கொள்றாங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அட்ரஸ் பண்றாங்கல்ல. ஒரு நமக்கு தெரிந்து நம்ம பார்த்துருக்கிறோம்,
ஒரு ஆட்சி புதிதாக வந்த உடனேயே ஒரு துறையில், அது மிக முக்கியமான ஒரு துறையில் அதிகமாக ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு துறையில் ஒப்பந்ததாரர்கள், வெண்டர்ஸ், கொள்முதல்காரர் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இனி ஒரு பைசா காசு நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க யாரிடமும் போய் என் பெயரை சொல்லி யார் இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு அமைச்சர் பேசுறாரு. இது எனக்கு பெரிய விஷயமா படுது. இதை நம்ம பார்த்தது இல்லையா? இதுக்கு முன்னும் எந்த ஆட்சியும் நம்ம பார்த்தது இல்லையா? அப்ப அவர்களுக்கு அந்த நோக்கம் தெளிவாக தான் இருக்கு. கரெக்டா பிச் பண்றாங்க. ஏன்னா அந்த கரெக்டா பிச் பண்றதும் இந்த ஆட்சி உங்கள் கையில் எதற்கு கொடுக்கப்பட்டது? இந்த 26 வந்து 2 பெரும் கழகங்களையும் தாண்டி இந்த ஆட்சி உங்கள் கையில் எதற்கு கொடுக்கப்படும்? அதற்கு 2-3 காரணங்கள் தான் இருக்கு. இது ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான தேர்தலாகத்தான் இருந்திருக்கு. அப்ப அந்த தலைமுறை மாற்றத்தினுடைய முதன்மை தேவைகள் வந்து என்ன? தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யக்கூடாது. நீ அமைச்சரோ முதலமைச்சரோ வந்து ஊழலை என்கரேஜ் பண்ற நபரா இருக்கக்கூடாது. அதை என்ஷோர் பண்ணிட்டே இருக்காங்க, மீண்டும் 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 என்ஷோர் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல, ஊழல் இல்லாத நிர்வாகம்ங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது ஒரு உட்டோப்பியன். அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு போதிய கால அவகாசம் தேவை. இங்க பிரச்சனை பேசுறது வந்து நிர்வாக சிக்கல்கள் குறித்து, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போதாமைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. நீங்க கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் 6 மாத காலம் நீங்க கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகணுமா? நீங்க ஒரு ட்ரெயிலிங் பீரியட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க மக்கள் கஷ்டப்படணுமான்னு எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. அந்த அவகாசத்தை உங்களுக்கு அட்வான்டேஜா கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அவகாசம் அந்த உரையாடலே இங்க கிடையாது. அது வந்து வரலாற்றில் ஒரு விதிவிலக்கு தான். இந்த விமர்சனங்கள் இப்படி வருவதையும் அவர்கள் எதிர்கொள்றதையும் தான் சரின்னு நான் பார்க்கிறேன். நீங்க அதற்கான நடவடிக்கைகளை சரியாக நிர்வாக ரீதியாக அவர்கள் எடுக்கிறார்கள். வந்து அதற்கான மதிப்பீட்டை கொடுத்து நம்ம இப்ப நீங்க அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குல்ல, சிங்கப்பெண் படை குறித்து நம்ம சில கேள்விகள் கேட்கிறோம். மின்சார அந்த துறை சார்ந்த அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இப்படித்தான் இருக்க வேண்டும். இது வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியா தவறான போக்கில் போகிறது தான் அது சரியே தவிர அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் அவர்களுக்கு வந்து லிவரேஜ் அப்படி கொடுத்து அவர்கள் எதிர்பார்க்கிறது மாதிரி நான் தெரியல. அவர்கள் கேட்ட அவகாசம் போதும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அவகாசம் தான், அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு. திரு ஜீவா, அதீதமா எதிர்பார்க்கிறாங்களா எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் உடனே நல்லா செயல்படணும்னு? இல்ல இந்த ஆட்சியை டீஃபேம் பண்றது, ரொம்ப விரைவாக டீஃபேம் பண்றது, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா உள்ளாட்சிக்கு முன்பாகவோ இல்ல இடைத்தேர்தலுக்கு முன்பாகவோ இந்த ஆட்சி மீதான செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமா வேகமாக குறைக்கணும். இந்த 2 நோக்கம் இருக்கலாம். ஒரு பொறுப்பா மக்களுக்கு பதில் சொல்லணும், தவறு நடக்குதே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்தடை அப்படின்னு பொறுப்பா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறது ஒண்ணு. இல்லைன்னா வந்துட்டாங்க இவங்களை எப்படியாவது மக்கள்கிட்ட செல்வாக்க குறைச்சு பொலிட்டிக்கலா ஏதாவது கெயின் அடைய முடியுமான்னு பார்க்குது. எப்படி செயல்படுது எதிர்க்கட்சிகள்? எதிர்க்கட்சிகள் இந்த தாவேக அரசை டிஃபேம் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. அவர்களை ஆதரிக்கின்ற, தாவேகாவை ஆதரிக்கின்ற 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இவர்கள் தரப்பிலிருந்து இந்த 1 மாத கால ஆட்சி அருமையாக இருக்குன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் வந்திருக்கா? அவர்களை ஆதரிப்பவர்களிடம் இருந்து 6 மாதம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறது அதுதான். இந்த 1 மாதம் அவங்க எப்படி சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்களிடமிருந்து வர முடியல. அவங்களிடம் வந்து எந்த பதிலும் இல்லாம இப்பதானே வந்துகிட்டு இருக்காங்க, லேர்னிங் ப்ராசஸ், கத்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க தானே, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வருது. இந்த 1 மாத ஆட்சிக்கு என்ன மார்க் போடலான்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான். அப்போனா என்ன அர்த்தம்? விமர்சனங்களை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் நிறகுறை இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது யார் சொல்கிறா? தாவேகாவை ஆதரிப்பவர்களிடமிருந்து வருது. திமுகவிடமிருந்து இந்த வார்த்தைகள்லாம் வரலை. நாம் எதிர்பார்ப்பது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் சரியில்லை, இவங்க ஏன் சரி செய்யலைன்னு கேட்கல. குறைந்தபட்சம் திமுக ஆட்சியில் இருந்த அளவுக்காவது அப்படியே மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல. அதை விட 100 மடங்கு 1000 மடங்குல இருக்குது. தினமும் செய்தி வாசிப்பில் வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை, சிறுமி வன்கொடுமைங்கிற செய்தி ரொம்ப அசால்ட்டாக வருது. இப்போ இன்றைக்கெலாம் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டுன்னு ஒரே நாளில் 6-7 நிகழ்ச்சி. எனக்கே உண்மையிலே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன நடக்குது இது அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியவே போக முடியல, பாத்ரூம் போக முடியல. சிஎம் பேசின வார்த்தை, அவர் பயன்படுத்தின வார்த்தையை தான் அப்படியே போடுறேன். ஆனால் இந்த ஆட்சியில் இப்போ நடக்குது. அப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் கேட்குறீங்க அவங்க சிறப்பாக செயல்படுறாங்களான்னு. ஏற்கனவே இருந்ததோட அந்த விஷயங்கள் எல்லாமே பின்னாடி போய்கிட்டு இருக்கு. நமக்கு அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. என்ன செயல்படணும்னா, அரசியல் பற்றி, நிர்வாகம் பற்றி புரிதல் இல்லாத திரு விஜய் முதல்வராக இருக்கிறார், திரு செங்கோட்டையன் மட்டும் மூத்த அமைச்சராக இருக்கிறார், மற்றவங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த அனுபவங்கள் கிடையாது. அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்ல அவங்களுக்கு. அதுக்கான ஒரு அவகாசம் வேணும்ல. என்ன முடிவெடுக்கலாம், யாரோட பேசணும், அரசாங்கத்தோட பாலிசி என்ன, அதில் என்ன மாற்றங்கள் வரணும். இப்போ காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுக்குமாடி கட்டடங்களுக்கான அனுமதியை இனிமேல் சிஎம்டிஏ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வேணும் இல்லையா அவகாசம், அது வேண்டாமா? அதாவது ஊட்டி மலை உச்சியிலிருந்து பஸ் ஏறி உட்காடுறோம், அந்த டிரைவர்கிட்ட நல்லா ஓட்ட தெரியுமான்னு கேட்டால், கீழே எப்படியும் மேட்டுப்பாளையத்தை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் ஓட்ட கற்றுக்குறேன், கிளச் எது பிரேக் எதுன்னு பார்த்து நான் கற்றுக்குவேன் எப்படியும் அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராவல் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
அது மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்றது. எங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, நாங்க அதை விஜயை ஏத்துக்கிறாரு, அவரே சொல்றாரு, நாங்க புதுசா தான் வந்திருக்கோம், நாங்க கத்துக்கிறோம், நாங்க செய்வோம், படிப்படியா செய்வோம், அவரே தான். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஆனா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், நிர்வாகம் தெரிந்தவர்கள், பிடிஆர் போன்றவர்களோ தோக்கடிச்சுட்டு வந்திருக்கீங்க சார். பிடிஆர்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க. அவ்வளவு பெரிய பொருளாதாரம், நீங்க என்ன பிடிஆர்லாம் என்ன அவராலிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரோஜனம்னு கேட்டு நீங்க வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட நபர்களை தோற்கடித்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ தானே பரீட்சை எழுதுறோம், இப்போ தானே 6ஆம் கிளாஸ் பி செக்ஷன் போயிருக்கோம், இனிமேல் பிஎஸ்டி போக வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது? நீங்கள் சொன்னதை தான் மக்கள் கேட்குறாங்க. அப்புறம் இவங்க இந்த சிங்கப்பெண் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்டிசைஸ் பண்ணுற கான்செப்ட்டுங்க. ஏற்கனவே மகளிர் காவல் நிலையம், மகளிருக்கான பாதுகாப்பு சட்டங்கள், அந்த பிங்க்கு இதெல்லாம் இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஏதோ பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வசதியே இல்லாத மாநிலமா தமிழ்நாடா? ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து தொந்தரவு செய்கிறான், வேலை பார்க்குற இடத்துல பண்ணுறான், அதுக்கு உங்களுக்கு இடங்கள் இருக்குது. சினிமா தொழிலில் பெண்களுக்கு பாதிப்பா? கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு இடம் இருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். எல்லாத்துக்கும் சட்டப்படியாமல் இடம் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல இடம் இருக்குது. இது தமிழ்நாடு அரசு, இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க எல்லா அரசும் செய்யறதானே. இப்போ அம்மா பேட்ரோல்னு ஏடிஎம்கேல இருந்து கொண்டு வந்தாங்க, இவங்க பிங்க் பேட்ரோல்னு டிஎம்கே வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க அடுத்ததா சிங்கப்பெண் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஏற்கனவே இருக்கிற விஷயத்துக்கு பேர் மாற்றுறது, யூனிஃபார்ம் மாற்றுறது, கலர் மாற்றுவது. இதுவரையும் பெண் போலீஸ், ஆண் போலீஸ் ரீல்ஸ் போட்டதுல சிங்கப்பெண்கள் வந்து நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. இதுதான் மாற்றமா இருக்கே ஒழிய இதுல என்ன நடந்துச்சு? சிங்கப்பெண் படையில இருந்த ஒரு பெண்ணே நான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானே என்ன அப்படின்னு உடனே அந்த தகவல் வந்த உடனே ஒரு செய்தி வருது. இப்ப இன்னைக்கு ஒரு பரதா போட்ட ஒரு லேடி உங்க ஊடகத்தெல்லாம் பார்த்து அழுகுறாங்க, என்னை எப்படி எதை கான்டாக்ட் பண்றது, என்ன இவ்வளவு மோசமா நடக்குதுன்னு. அப்ப நீங்க பேர் மாற்றுவது, அதை ரொமான்டிசைஸ் பண்றது, அதை ஹீரோயிசம் ஆக்குவது, அதை சினிமா ஸ்டைல சொல்லி வருது, இதுதான் நடக்குதே ஒழிய என்ன மாற்றம் நடந்துருச்சு? அது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நீங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் வெட்டி கொலை, ஆணவ படுகொலை, சாதி வெறி. நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் கடந்த 5 ஆண்டுகளை விட பல மடங்கு நடந்திருக்கே. நீங்கள் புதுசாக செய்ய வேணாம் சார். இது ஏற்கனவே இருக்கிறதுலையாவது அந்த லெவல் மெயின்டைன் பண்ணால் கூட பரவாயில்லையே. திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியே போக முடியலன்னு நீங்கள் பேசுனீங்க, இன்னுமே இல்லைன்னு. அப்புறம் அதே முதலமைச்சர் அவர் வாயால ஒப்புக்கொண்டது தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1. இதை சொன்னவர் வந்து முதலமைச்சர் விஜய். எந்த விஜய்? ஒரு மாதம் கூட நிறைவு பெறாத விஜய் போய் கடந்த 5 ஆண்டு காலத்து ஸ்டாலின் ஆட்சியினுடைய பெருமையை ஒப்பிச்சுட்டு வந்தார் நிதி ஆயோக்ல. அவரே சொன்னது சார், வேற யாரும் சொல்லலை. இதுதான் பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலம், இதுதான் ஜிடிபியில் நம்பர் 1. பெண்கள் 48 விழுக்காடு படித்த மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு, உயர்கல்வி படிப்பது தமிழ்நாடு. இது எல்லாத்தையும் சொன்னது விஜய் தான். எலெக்ஷன் அப்ப இது எதுக்குமே லாய்க்கில்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துல இப்படி சிறப்பா தமிழ்நாட்டை இந்த 2 திராவிட கட்சிகளும் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னதும் அதே விஜய் தான். அப்ப இது எல்லாமே முரண்பாடா இருக்குல்ல. அதாவது கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட் வந்து கட்டுக்கதைகளை சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க கனிமொழி. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினதை அவர் சுட்டி காட்டினார். இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. பெண்களுடைய கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ரொம்ப வலிமையான சமூக மாற்ற கருவிகளாக அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யக்கூடிய பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கு. ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இதற்கு முற்றிலும் எதிரான விமர்சனங்களை தான் முன் வச்சார். இப்போ தமிழ்நாடுடைய நிலைமை என்ன? அப்போ இல்லை இதில் இந்த அவர் ஜீவா அவர் சொன்னது இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் பாதுகாப்பு வந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்ததை விட இந்த 30 நாட்கள் அதிகம். அந்த நம்பரையாவது வச்சுக்கோங்களேன். இல்ல அந்த நம்பரையாவது நீங்க ஸ்டேட்டஸ் கோ அந்த நம்பர்ஸ் அல்லது அந்த மெயின்டெனன்ஸ்னா இப்ப விளாத்திக்குளம் கனிமொழி அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க இல்லையா, விளாத்திக்குளத்தில் அந்த மாணவி வந்து ஒரு பள்ளி மாணவி கழிப்பறைக்கு செல்ற நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை உருவாக்கி படுகொலை செய்யப்பட்டார். அந்த அவருடைய பெற்றோர் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்து ஒரு திமுக பிரமுகர், திமுக குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த இன்னொரு நபரை கைது பண்ணாங்களே, ஏற்கனவே அதாவது குற்ற வழக்கு பின்னணி வரலாறு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதற்கும் காரணம் என்று ஆதாரங்கள், ஆவணங்கள் சிலவற்றை காட்டின. அந்த ஆவணங்கள் ஜோடிக்கப்பட்ட ஆவணங்கள். அந்த ஜோடிக்கப்பட்ட ஆவணங்களை உருவாக்கி எங்கள் மகளை படுகொலை செய்தது ஒரு குற்ற பாலியல் வரலாறு இருக்கக்கூடிய நபர் தான் என்று இவர்கள் மாற்றி சொல்கிறார்கள். இந்த காட்சிகள் இப்ப நடக்குதா? இல்ல இல்ல இப்போ இல்ல இந்த தாவேகா நிர்வாகிகள் சிலரும் ஏகப்பட்ட நிர்வாகிகள் இத பொலிட்டிக்கலா அணுகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் தாவேகா நிர்வாகி செய்யலையா, அதிமுக நிர்வாகி செய்யலையா, திமுக நிர்வாகி செய்யலையா போய் நின்றோம். அது
சட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாராங்கிறதா இப்ப பொதுவான கேள்வி. வரல. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைத்துக் கொள்வதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? நீங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யார் மீதாவது குற்றச்சாட்டு வருகிற பொழுது அரசாங்கம் அவர்களை காப்பாற்றுகிற வேலையை செய்தா, அல்லது தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்தால் தங்களுக்கு பாதிப்பு, தங்கள் ஆதரவு தளத்துக்கு பாதிப்புன்னு ஓடி ஒளிறாங்களா? அதுதான் கேள்வி. அங்க விளாத்துக்குளத்தில் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அந்த போக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது கோவை சிறுமி படுகொலையாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். குற்றச்சாட்டுக்கு உள்ளான தாவேக நிர்வாகிகள் மீது எல்லார் மீது நடவடிக்கை எடுத்துருச்சா கட்சி? எந்த கட்சி இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து சேலத்துல ஒருத்தர் ஆபாச அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதற்கு விளக்கம். அவர் அந்த நபர் வந்து கட்சியை சேர்ந்தவர் இல்லை என்று அந்த மாட்டுச் செயலாளர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர்கள் வந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள் இருந்திருக்கு. இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்ட அவர் நடவடிக்கைக்கு உள்ளாகிறார். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சாமிநாதன் சுருக்கமா பிரியன் சார். இல்ல சார், அத வந்து விவேக் சார் பேசுற பொழுது விளாத்திக்குளத்தை சொன்னாங்க. அதே தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து போய் இல்ல அதுதான் சிறந்த உதாரணமே. சிறந்த உதாரணமே அதுலதான் நான் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மாதிரியான தாவேகாவினர் சிக்கக்கூடிய புகார்கள் எல்லாத்துலயும் மாவட்ட செயலாளர்கள் அறிக்கை விட்டு நீக்கிறாங்க, கட்சியை விட்டு. பொதுச் செயலாளர் நீக்க மாட்டாரு, சேர்க்கிறது மட்டும் பொதுச் செயலாளர் வச்சு சேர்க்கிறாங்க. நீங்க நீக்கக்கூடிய குற்றப்பட்டியல் இப்படி சேரக்கூடியவர்களை ஃபுல்லா சாதாரண மாவட்ட அளவுல இருந்து அறிக்கை வருது. அது தவறுங்கிற நீங்க தமிழகம் முழுவதுக்குமா இருக்கலாம். அது கட்சி சார்ந்த உட்பட்டதாக இருக்கலாம். நம்ம அதுல எது பண்ண முடியல. அதுதானே பொதுச் செயலாளர் செய்யும் போது தானே மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு வலுவான மெசேஜா போய் சேரும். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏ உடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம அப்படி சுருக்கிற வேண்டான்ற தாவேகா அதிமுக திமுகன்னு சுருக்கிற வேண்டாம். குற்றச்சாட்டை வைத்து சட்டம் ஒழுங்கு பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த விவகாரத்தை அங்க கையில் எடுத்து நடத்துபவர்களே மாதர் சங்கம் தான். சரியா? நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. திரு பிரியன் சார், எப்படி மதிப்பீடு செய்யலாம் 1 மாத கால தாவேகா ஆட்சி? இல்லை, முதல்ல இந்த விளாத்திக்குளம் விஷயத்தை சொல்கிறேன். அதாவது சம்பவம் நடந்து மே மாதம் நடந்து 77 நாளில் ஜட்ஜி வந்து ரெட்டை தூக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காரு அந்த தர்மமுனீஸ்வரன் ஒருத்தருக்கு. அவர் திமுகன்ற இடம் எனக்கு எங்கேயும் படிச்சாமல் அவர் இல்லை அவர் அந்த நபர் திமுகன்னு சொல்லி இல்லைங்க. கோர்ட்டில் வந்து விசாரிச்சு 77 நாள் விசாரிச்சு தண்டனையே கொடுத்தாச்சுங்க. ஒரு முடிஞ்ச கேஸில் நீங்கள் எப்படி திமுக சொல்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? தண்டனையே கொடுத்தாச்சு. விளையாட்டு தண்டனையே கொடுத்தாச்சு. நான் சொல்லல, அவருக்கு பெற்றோர் பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பெற்றோர் பேட்டி கொடுக்குறதுங்க தண்டனை கோர்ட்டில் 77 நாள் விசாரணை நடந்ததுங்க. இப்போ வந்து நீங்கள் திமுக காரன் சொல்றீங்க. நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கோர்ட்டில் தீர விசாரிச்சு இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி சொல்ல முடியும்? எடுத்தோம் மின்சார இலாக்காவில் திமுக தான் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் திமுக பிடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் போகிற போக்கில் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபா ரெனியூவல் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. அது கொள்ளடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் 3 லட்சம் தான் பேர், மினிஸ்டர் 5 லட்சம் வரையும் வாங்குவார். அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கூல்ஸில் இப்போ ஃபீஸ் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். அதே மாதிரி சிஎம்டிஏல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளான்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ரூவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி வந்து கொஞ்சம் அந்த பக்தர்கள்லாம் ஈஸியாக தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி அந்த அமைச்சர் ரமேஷ் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார். 1-2 அமைச்சர்கள் வன்னியரசு ரமேஷ் மாதிரி போன்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் தெரியுது, ஒரு வெளிப்படையாக அவங்க வேலை செய்யறது நமக்கு தெரியுது, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. முதல்வர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரோ இல்லையா, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது தெரியுது. முதல்வர் ரொம்ப அடக்கமாக இருக்கார், வெளியில் யார்ட்டையும் பேசுகிறதே இல்லை, அதிகாரிகள்ட்ட மட்டுமே தான் அவர் பேசுகிறாருன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ ஒரு இப்போ சிங்கப்பெண் விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி தெரியுது, நம்ம பண்ணணும், பாதுகாக்கணும், தடுக்கணுன்ற மாதிரியான ஒரு முயற்சி தெரியுது. அது வந்து என்ன பண்ண போகுது சிங்கப்பெண் படைன்ற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. ஆனால் சிங்கப்பெண் படையோட விழாவில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுனா வெறும் பாதுகாப்பு மட்டும் போகாது, தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்கு வேணும். நீங்கள்ல இந்த விஷயம் உங்கள் புத்திக்கு உரைக்கலையா எலெக்ஷனுக்கு முன்னாடி? அப்போ ஸ்டாலினே வந்து நேர செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? ஸ்டாலினே பாலியல் குற்றங்களை பண்ணாமல் தானே பேசுனீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் சமூக ஒழுங்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்றைக்கி தான் தனிமனித ஒழுங்கு தெரிஞ்சுதா? இந்த குற்றங்கள் உலகம் தோன்றிய நாள் முழுக்க இருக்குது சார். இது ஏதோ திமுக ஆட்சியில் தான் எல்லாமே வந்துருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இருந்தது, அதுலேயும் 3 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. கோயம்புத்தூர் கேஸ்லேயும் 3 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இவங்க ஆட்சியில் நடக்கிற இந்த கோயம்புத்தூர் கேஸ் இப்போ நடக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஓவராக நீங்கள் ப்ளோ பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் ஓவராக ப்ளோ பண்ணீங்க. ஆட்சிக்கு வரணும், இந்த குற்றங்களை சொல்லணும், பெண்கள் ஓட்டை வந்து திமுக வாங்கிட்டு போகுது பல நல்வாழ்க்கை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக, அதை தடுத்து நிறுத்தணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதோட விளைவு தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இந்த குற்றங்கள் வந்து
தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குறது ஒரு விஷயம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பேசினது இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச்சாக நீங்கள் பேசிட்டீங்க. ஆக்சுவலாக அந்த விளாத்திக்குளம் விஷயத்துலாம் ரொம்ப அதிகமாக பேசுனீங்க. 3 வயசுக்கு குழந்தையிலேருந்து 60 வயசு மூதாட்டியோரும் யாரும் நடக்கவே முடியாது. நீங்கள் வேலைச்சேரில் 60 வயசு மூதாட்டியும் கற்பழிச்சாங்க, 3 வயசு குழந்தையும் கும்முடி மூட்டில் கற்பழிச்சாங்க. எங்கே பேசுகிறீங்க நீங்கள்? ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா? இந்த 1 மாத காலத்தில் ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? விஜய் அவர்கள் பார்த்துருக்காரா? ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் உங்களுக்கு? ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஜனநாயகத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாதா? பதவிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க, உங்கள் கனவு உங்கள் ஐடியாஸ்லாம் நீங்கள் சொல்லலாம்ல. ஏன் இன்ட்ராக்ஷன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு இருக்குல்ல. உங்கள் மந்திரிகள் மட்டும் பேசினா போருமா? அவர்களையும் 1-2 மந்திரிகள் தான் பேசுகிறாங்க, மற்ற மந்திரிகள் எங்கே பேசுகிறாங்க? அது மட்டும் இல்லை சார், இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் தெரியுது, ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அவகாசம் கேட்குறாங்களே, அவகாசம் கொடுக்கலாம். சில 2500 ரூபா கொடுக்கறதுக்கோ, இல்லை 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கோ, இல்லை 15000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கோ, தாய்மாமன் 0, அண்ணன் 0, 1008 சீர் நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த பெண்கள் பற்றியும் போதை மருந்து பற்றியெல்லாம் பேசினீங்கல்ல, அது நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப ப்ளோ பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த ரொம்ப ப்ளோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இவங்க எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை நீங்கள் திமுக கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர்ஸ்லாம் நீங்கள் பேசியிருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க. இன்றைக்கி அந்த குற்றங்கள் நடக்கும்போது இவங்க பேசாத இருப்பாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இருக்க மாட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ தூரம் பேசிட்டீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாமே பாருங்க, கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்குறான், கொள்ளடிக்கிறான், இதே விஜய் தான் பேசினார். இன்னைக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றார்? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு 40 ரூபா அந்த ஊழியர்கள் வாங்கினாங்கன்னு பேசுறாரு. அப்போ அன்னைக்கு வாங்கினது யார் பாக்கெட்டுக்கு போச்சு, இன்னைக்கு வாங்குறது யார் பாக்கெட்டுக்கு போகுது? இதை இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்றீங்க. எப்படி பண்றீங்க? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது என்ன சொல்றீங்க? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினா அவங்க வந்து ஏற்றுக்கூலி, இறக்கு கூலியெல்லாம் கொடுக்கணும், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு செலவுகள்லாம் பலது இருக்கு, அதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அன்னைக்கு வாங்கினது செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போச்சு, இன்னைக்கு வாங்குறது வந்து இந்த மாதிரி ஏற்றுக்கூலி, இறக்கு கூலிக்கு போதா? என்ன டபுள் ஆக்ஷன் இது? ஆக்சுவலா சட்டம் பெண்கள் விஷயத்துல சமூக ஒழுங்கு வேணும், 40 ரூபா வாங்கின விஷயத்துல அடிப்படை தேவைகள், 10 ரூபா வாங்கின விஷயத்துல டாஸ்மாக் ஊழியர்களுக்கு செலவு இருக்கு, அதனால வாங்கினாங்க. விவசாயிகள் விஷயத்துல அன்னைக்கு என்ன பேசுனீங்க? கடன் வந்து ஃபுல்லா ரத்துன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? கடன் ரத்து கிடையாதுங்க, 50,000 ரூபா தான் ரத்துன்றீங்க. ஆனா என்ன சொன்னீங்க நீங்க? ஸ்டாலின் மாதிரி சகட்டு மேனிக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், எனக்கு நான் என்னென்ன நிறைவேற்ற முடியுமோ அதுதான் வாக்குறுதி கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குதா இல்லையா? வாயை திறந்து பேசுறீங்களா நீங்க இதை பத்தி? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க பண்ணுங்க, எல்லா உங்க வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றதுக்கான நேரத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச்சா நீங்க பண்ணீங்க. அதற்கான விளைவுகளை நீங்க அனுபவிச்சே தரணும். ஆனால் நீங்க வந்து வெளியில பேசுங்க, வெளிப்படையா பேசுங்க. ஒரு அரசாங்கத்தோட வந்து டிரான்ஸ்பரன்சி முக்கியம் சார். வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் முக்கியம். அந்த வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் இல்லைன்னா வந்து மக்களுக்கு நம்பிக்கை வராது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் எக்ஸப்ஷனல் எலெக்ஷன், இது விதிவிலக்கான எலெக்ஷன், இது அடுத்த வாட்டி தொடராது. டெஃபரெண்டா சொல்றேன், உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் தொடரும். ஆனால் அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. அந்த செயல்பாடுகளில் வந்து நம்பிக்கை இருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த தடவை. அதனால ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஒரு வேகத்தில் நீங்க பல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டீங்க. கடந்த காலத்துல அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் உங்க மேல முத்திரை விழுந்திருக்கு. இது மாதிரி அரசியல் ரீதியா பார்க்க போகுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நீட் அதை போய் நாங்கள் பேசுறீங்க, அது திமுகவுடைய பாலிசி, அதிமுகவுடைய பாலிசி, கரெக்டாக பேசுறீங்க. மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க, அது ஒரு கரெக்டான விஷயம். அதே மாதிரி ஒக்போர்டு பில்லை ஏற்க மாட்டோம்னு அந்த மந்திரி சொல்றார், நாங்கள் அதை அமுல்படுத்தவே மாட்டோம்ன்றார். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். திமுக அதிமுக கவர்மெண்ட்டோட அந்த அவங்க கவர்மெண்ட் அல்லது அவங்க பார்ட்டியோடைய கொள்கைகளை இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருப்போன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இணக்கமாக இருப்பாங்களோ இல்லை எப்படி நெருங்கி போறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோ ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் வெளிப்படைத்தன்மை நிறைய தேவை. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ரொம்ப பேசிட்டீங்க. அதனால இப்ப சில விஷயங்களை நீங்க எதிர்ப்பு. வெளிப்படைத்தன்மைனா என்ன? முதல்வர் பேசணும். முதல்வர் பேசணும் சார். ஒரு முதல்வர் பேசாத இருக்கிறது நல்லா இல்லை சார். இட் இஸ் டசன்ட் லுக் நைஸ். நீங்க செலக்டடா சில பிரச்சனையாவது பேசுங்க, உங்களுக்கு வேண்டிய பிரச்சனையாவது பேசுங்க, உங்களுக்கு ஆதரிக்கிற பிரச்சனையாவது பேசுங்க, பேசாத இருக்காதீங்க. ஒரு முதல்வர் வந்து ஒரு பிரச்சனையே பார்க்காத ஒரு மாசம் தள்ளிட்டாருன்னா நல்லாவே இல்லை சார். ஆக்சுவலா சாமிநாதன், எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம், பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களை கடந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 1 மாத கால ஆட்சி, ஓட்டு போட்டோம், ஒரு புதிய கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு, அவங்க மனசுல என்ன இருக்கு, மக்கள் மனசுல என்ன இருக்கு?
இல்ல, மக்கள் மனதுல விஜய் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் பெரும்பாலும் இருக்கு. ஏன்னா மக்கள் மன்றத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கு, ஒரு 30 நாட்கள் தான் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம்னு நினைத்தாலும் அவர் சில இடங்கள்ல இந்த பவர் கட் போன்ற விஷயங்கள் அவர்களை கொஞ்சம் கோபமும் படுத்துது. பட் ஆனா அது விஜய் அவர்கள் சொல்றதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த இடமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அவர்கள் விஜய் தரப்பினர் சொல்லக்கூடிய முந்தைய திமுக ஆட்சி தான் காரணம், இன்னமும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் தான் காரணம் போன்றவற்றை மக்கள் பல பேர் ஏத்துக்கொள்றதையும் களத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆட்சியில தாவேகா காரங்க ஏத்துக்கிறாங்களா இல்ல அதை கடந்து மாற்றம் வேண்டும்னு ஓட்டு போட்ட மக்கள் அப்படியே நினைக்கிறாங்களா? இல்ல, மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்த மக்கள்ல பெரும்பகுதி பேர் ஏற்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் விஜய் அவர்களை ரொம்ப பின்தொடர்ந்துதான் அவங்க வாக்காளர்களா மாறுறாங்க. இயல்பாகவே அவர்கள் எப்படி 1,70,00,000 ஓட்டுகளை கடக்க முடியுது? திமுக அதிமுக பாரம்பரிய கட்சிகள் இருக்கிற பொழுது அவங்கள பெரும்பகுதியினர் விஜய் தரப்பு செய்திகளை மட்டுமே அல்லது விஜய் தரப்புல வரக்கூடிய தகவல்களை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களா கேட்கக்கூடியவர்களா, அதை வேண்டுமானா நம்ம ரீல்ஸ் மூலம் அப்படின்னு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள். ஆனா அந்த வடிவத்துல இருக்கக்கூடியவர்கள் விஜய் தரப்பினர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்கிறாங்கிறதையும் களத்தில் பார்க்க முடியுது. இன்னொன்று மிக முக்கியமா, இன்னும் சில பேர் மக்கள் கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கு என்ன தன்மை வருதுன்னா, விஜயால் மாற்றத்தை தர முடியாது, அது திமுக அதிமுகவை போல சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல விஜயும் இப்படிதான் தொடருது அப்படிங்கிற பார்வையும் வந்திருக்கு. அது ஒரு கலவையான சூழலுக்குள்ளதான் கொண்டு போயிருக்கு. ஆனா பெரும்பகுதி பேர் இன்னமும் தாவேக்காவால் முடியும், ஏதோ ஒரு மாற்றத்தை தருவாங்க நம்புறாங்க. அதை செய்ய வேண்டிய கடமை. ஓட்டு போடும் போது மக்கள் மனசுல இருந்த அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, ஒரு மாத காலத்துல எப்படி இருக்கு? கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? அது குறைந்திருக்கு. அன்னைக்கு நம்ம பார்த்ததனுடைய மதிப்பீடுகள் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. நம்ம சோலையை கூட நான் சொல்லியிருப்பேன் சார். கிட்டத்தட்ட நம்ம தேர்தலுக்கு முன்பே சொன்னேன், 5 வாக்குகள்ல 1-2 வாக்குகள் கூட விஜயை நோக்கி நகருது. அந்த அளவுக்கு மாற்ற மக்கள் கிட்ட தெரிஞ்சது அன்றைக்கு பார்க்கும்போது. இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்ல. நீங்க நேற்று வரை அவருக்கு எதிர்மறை வாக்குகளே இல்ல. இன்னைக்கு அவர் ஆட்சி செய்த பின்பு எதிர்மறை வாக்குகளும் உருவாயிருக்கு. அது தாவேக்காவுக்கு நேற்று வரை இல்லாதது. இந்த ஆட்சியின் மீதான விமர்சனமாக எதிர்மறை வாக்கள். இன்னொன்று, இந்த கூட்டணி கட்சிகள் இடம்பெயர்ந்ததுல இந்த கட்சிகள் மேல இருக்கக்கூடிய எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கோ அதே மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் எதிர்மறை பார்வைகளும் இருக்கும்ல, அதுவும் சேர்ந்து இவர்களை இதுவும் இந்த ஆட்சியின் மீதான விமர்சனமா மாறுது. தாவேக்கா மேல அன்றைக்கு இருந்த வேல்யூஸ் மக்களுக்கு குறைந்துதான் இருக்குன்னு தான் பாக்குறேன். ஓகே திரு விவேக், ஆனா திரு பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசும்போது நாங்க இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு ஆட்சியில இருப்போம் அப்படின்ற ஒரு பயம்லாம் எதிர்கட்சிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. 1 மாத காலத்திலேயே எதிர்மறை வாக்குகள் வந்துருச்சு அப்படின்னு திரு சாமிநாதன் சொல்றாரு. பிரியன் சார் சொல்லும்போது இது எக்ஸப்ஷனலா நடந்த ஒரு தேர்தல், இந்த தேர்தலை அளவுகோலா வச்சு அடுத்த தேர்தலை தாவேக்கா சந்திக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா தாவேக்காவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கோ? இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு நாம தான், மக்கள்கிட்ட அதிருப்தியே வராது, நாம என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்புறாங்களோ? இல்ல, அதிருப்தியே வராதுன்னு அவர்கள் எதிர்பார்க்கதான் நினைக்கல. அதிருப்திகள் வருவதை தான் பாக்குறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேள்விகள் வர்றதையும் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறதையும் பாக்குறாங்க. அதற்கும் உட்பட்டுத்தான் அவர் அந்த கருத்தை சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். மற்ற அமைச்சர்களும், அதாவது இப்போ ஷாஜகான் போன்ற அமைச்சர்கள் மற்றவர்களும் கூட அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தல. இந்த ஆட்சி மிக நீண்ட காலம் நீடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். இன்ஃபேக்ட் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே திமுக கூட்டணி ஒரு கருதுரு உருவாக்குறது காரணமே, ஒருவேளை விஜய் இப்போ அமர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் நிம்மதியான ஆட்சியை அமைத்து விட்டால் அது 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்கிற ஒரு எண்ணமும் சேர்த்து தான் அது விவாதிக்கப்பட்டது. அப்புறம் இப்ப யதார்த்தம் புரியுதா? இல்ல, தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசுனதுக்கும் நிர்வாகம்னு ஒரு உட்கார்ந்து அதை செய்யறதுக்கும் இருக்குமான அந்த யதார்த்தம் புரியுதா? இப்பதான் தாவேக்காவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர்கள் யதார்த்தமாகத்தான் முன்பே பேசினார்கள். நீங்க நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஒரே நாளில் நாங்கள் வந்தால் மாறிவிட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு 24 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை ரத்து செய்திருப்போம், அதுவும் நடக்கல அப்படின்னு அவர்கள் மறுவிளக்கம் கொடுக்கல இல்லையா? அவர்கள் இந்த மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை விட்டு தான் கொடுக்குறாங்க. கச்சத்தீவு பிரச்சனைக்கோ மீனவர்கள் பிரச்சனைக்கோ நான் திரு ஸ்டாலின் மாதிரி கடிதம்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு திரு விஜய் பேசுறேன். அதிகபட்சம் என்ன செய்ய முடிஞ்சது? கடிதம் தானே எழுத முடிஞ்சது. இல்ல, அவர் சொன்ன வார்த்தை நாகப்பட்டினத்தில் அவர் பேசும்பொழுது, கடிதம் எழுதிவிட்டு உங்களோடு நிக்காமல் நான் என் வேலை முடிஞ்சிச்சு நிக்க மாட்டேன், அதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அவர்கள் அப்படியான ஒரு போக்கை தான் அவர் பார்க்கல. இல்ல, இன்னொன்னு என்னன்னா, இந்த எலெக்ஷன் ஒரு எக்ஸப்ஷன், இது நீடிக்காது, அதெல்லாம் நான் ஏற்கவே இல்லை. நீங்க 67 அண்ணாவும் எக்ஸப்ஷன் தான், திமுக எக்ஸப்ஷன் தான். 70 அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு 80 வரைக்கும் நாளைக்கு விழுந்துரும் நாளானைக்கு விழுந்துரும் அந்த பேச்சு ஓடிக்கொண்டே தான் இருந்தது. இங்க இருந்து அங்க கட்சிக்கு திமுகவில் இருக்கவர்கள் அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவில் இருந்த அதாவது திமுகவில் இருந்து விலகி போய் ஆட்சியை கைப்பற்றி அதிமுகவில் போய் சேர்ந்தவர்கள் நாஞ்சிலார் திடீர்னு இங்க ஒருவர், இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நான் அதை எக்ஸப்ஷன், ஒரு முறை இது லாட்டரி டிக்கெட் அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. அவருடைய விஜயனுடைய செல்வாக்கின் வீச்சு தொடருமா? என்ன தொடரும், நிச்சயமாக தொடரும். அதெல்லாம் டக்குலாம் சரிந்து விழுந்து விடாது. ஆனால் இந்த தேர்தலினுடைய உணர்வுகளை கொண்டவர்களுக்கு அது புரியும். தாவேக்கான்னு இருக்கிற ஓட் பேங்கோ, திரு விஜய் மீது அபிமானம் கொண்ட தாவேக்காவினரோ அந்த ஓட் பேங்க்ல எந்த விதமான மாற்றமும் வரப்போறது இல்லை.
அது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம், அதே நிலையை நீடிக்கலாம். திரு சாமிநாதனோ திரு பிரியன் சாரோ சொல்றதுல மாற்றம் வேண்டும் அப்படின்னு பெருமளவு போன வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளும் அதே நிலைமையில நீடிக்குமா, செல்வாக்க குறைக்குமாங்க? இல்ல, மாற்றம் என்பது நிரூபிக்கணும். 59 மாசம் இருக்குல்ல அவருக்கு வந்து. அவர் அந்த 59 மாதத்துல நிரூபிப்பார்ல, நிர்வாக ரீதியாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த நம்பிக்கையை அவர் வென்றெடுத்து விட்டால் அவர் நிரூபித்து விடுவார்ல. ஓகே பிரியன் சார், இதுல அதிருப்தியை அதிகரிக்காம நிர்வாகத்தை சரியா பண்ணிட்டா அவங்க நினைக்கிற மாதிரி, தாவேகா தரப்பு நினைக்கிற மாதிரி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்களே. இல்லை, அதாவது வந்து திமுக அதிமுக அந்த கட்சிகள் இருந்தபோது இருந்த நிலைமை வேறு ஆக்சுவலாக வந்து. இப்போ இவர் வந்த பிறகு அந்த 2 கட்சிகள் மேலே ஏதோ ஒரு வகையில் வெறுப்பில் இருந்தவங்க ஒரு ஆல்டர்னேட்டாக போட்டாங்க. அந்த ஆல்டர்னேட்டாக போட்டு மாற்றாக போட்டாங்க. ஒரு 10-15% கடைசி நேரத்தில் டிசைட் பண்ணி போட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவருடைய ரசிகர்கள் தவிர ஒரு 10-15% போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி போட்டவங்க வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றம் கிடைக்கலன்னா அவங்க வந்து அடுத்த வாட்டி ஷிஃப்ட் ஆவாங்க. அடுத்த வாட்டி எந்த பார்ட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது, ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்குன்றத ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனால் அரசியலில் மட்டுமே வந்து இவர் 15 வருஷம் நீடிப்பார், 20 வருஷம் நீடிப்பார், திமுக பயந்துடுது, இல்லை அதிமுக பயந்துட்டு விஜய் பர்மனெண்ட்டாக இருந்துட போகிறாரு, நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது நடக்காது, நல்லது ஜனநாயகத்துக்கு. ஆனால் அப்படி நினைக்கிறதே தப்பு ஆக்சுவலாக. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இப்போது இத்தனை வருஷம் இருக்கும் அத்தனை வருஷம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணால் ஒரு கட்சிக்கு சரியும் வரலாம், ஒரு ஏற்றமும் வரலாம். அவங்க செயல்பாடுகளில் தான் அது இருக்குது. ஏன்னா இவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்லாம் அந்த மாதிரியான வாக்குறுதிகள். 6 சிலிண்டர் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நினச்சே பார்க்க முடியாது ஆக்சுவலாக. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தயவு இல்லாட்டி உங்களால் பண்ணவே முடியாது. அந்த இதெல்லாம் எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் ஒரு பெரிய பட்டியலை எதிர்கட்சிகள் போட்டாங்க இல்லையா, ஈவன் விஜய் உட்பட போட்டார் இல்லையா, அந்த மாதிரி நாளைக்கு வந்து தேர்தலை சந்திக்க அதெல்லாம் பாதிப்பே ஏற்படுத்தாதுன்னு தாவேக்கா நம்புறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். பீப்புள் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அவங்க பார்வையெல்லாம் அப்படி இருக்காது. நீங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றலாம் உங்களுடைய அந்த செல்வாக்கு இருக்குல்ல, அது சினிமா ரீதியாக வந்த செல்வாக்கோ வேறு வகையில் வந்த செல்வாக்கு எதாக இருந்தாலுமே நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக அது உங்கள் எதிர்வினை ஆற்றுவாங்க மக்கள். அது வந்து தேர்தல் மூலமாக தான் அவங்க ஆற்ற முடியுவாங்க. அப்போ எந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் எதிர்வினை ஆற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதை பொறுத்த மட்டும் இவர் வந்து இந்த 1 மாதத்துக்குள்ளே ஒரே ஒரு கேபினெட் மீட்டிங் தான் போட்டிருக்காரு. ஒரு கேபினெட் மீட்டிங் தான் போட்டிருக்காரு. அதில் வந்து 436 விஷயங்களை பற்றி பேசினு தான் சொன்னாங்க. அவர் என்ன விஷயம் பேசினார், ஏது விஷயம் பேசினார், அதுலேயும் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை ஆக்சுவலாக வந்து. அதனால பொதுவாக இந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம மக்களுடைய விஷயம் மீண்டும் அதை வலியுறுத்துறீங்க. சுருக்கமாக சாமியாரன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு கலவையான எண்ணம் வந்திருக்கு ஆக்சுவலாக. அந்த கலவையான எண்ணம் என்னென்னா, நம்ம ஓட்டு போட்டுட்டோம் வருத்தப்படுற எண்ணம் இல்லை, ஓட்டு போட்டுட்டோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்து அங்கே தெரிய ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. சுருக்கமாக ஜீவாட்ட போன இடைவெளிக்கு பிறகு வெளிப்படைத்தன்மை இந்த நிர்வாகத்தில் இல்லை, முதல்வர் பேசுறது இல்லை, விளக்கம் கொடுக்கறதில்ல 1 மாத காலம்னு. இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயத்தை 2வது சுற்றுலையும் சார் சொல்றாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்த மீட்டிங்ல 436 விஷயங்கள் குறித்து தலைமைச் செயலகத்தில் பேசப்பட்டதுங்கிறதெல்லாம் செய்திகளாக வந்ததுனால தான் அவங்க குறிப்பிடுறாங்க. வெளிப்படைத்தன்மை வேணுமா அரசாங்கத்தில்? இல்ல, வெளிப்படைத்தன்மையோடு தாங்கள் இருக்கிறோம் தானே அவங்க சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் இருக்கிறோம், ஊழலுக்கோ அல்லது மறைமுக வழிகளுக்கோ பேக் டோர்ல எங்களை அப்ரோச் பண்றதுக்கான வழிகளை நாங்கள் திறந்து வைத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 436 இருக்குல்ல, அது அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள். அதை வந்து துறை வாரியாக பிரித்து 35 துறைகளுக்குமாக பிரித்து அதை வந்து சார்ட் பண்ணி இந்த இதை நீங்கள் விரைவாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கான வேலைகளை பாருங்கள்னு அவர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஜீவா, தாவேக்கா அரசு ரொம்ப மோசம் அப்படின்னா ஒன்றும் மக்கள்கிட்ட பெருமளவு மனமாற்றம் வரல, கொஞ்சமா வர தொடங்கி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சாரசாரையாக மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்காவை நோக்கி போறாங்க. அவங்களுடைய எதிர்கால நலன் குறித்தோ இல்லை தாவேக்கா மீதான நம்பிக்கை குறித்தோ எதுலையாவது அவங்க கன்வின்ஸ் ஆகியிருந்தால் தான் அவங்க வந்து போவாங்க. பெருமளவு அதிமுகவிலேருந்து போகிறாங்க, மற்ற கட்சிகள்லேருந்தும் போகிறாங்க. அதெல்லாம் வந்து இது கிடையாதா, சிக்னல் கிடையாதா? அந்த அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த அரசு மீது ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத அப்படி எடுத்துக்க இல்லை. ஆளுங்கட்சியாக திமுக அதிமுக இருக்கிற எல்லா அரசாங்கங்களிலும் மாற்று கட்சியினர் இணையமிழான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது ஜெயலலிதா ஆட்சியோ கலைஞர் ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ எல்லா இடத்துலையும் நடக்கும். எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அது மாதிரிலாம் இணைவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அடுத்த தேர்தலில் தோற்றுருவாங்க அந்த கட்சி. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு பிஜேபியை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. வாஷிங் மிஷின்லேருந்து அடுத்த கட்சிகளை இழுப்பது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட பல மடங்கு இப்போ கொஞ்சம் பீட் பண்ணியிருக்காங்க. மேற்கு வங்க சம்பவத்தோடு ஒப்பிடும்போது பிஜேபி கொஞ்சம் திருப்பி ரன்னிங் ரேஸில் முதல்ல போயிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தா மாற்று கட்சியினரை இழுப்பது மட்டும்தானே சார் அவங்களுடைய முதன்மையான வேலை. தாவேக்கா வந்திலிருந்தே செய்து கொண்டிருப்பது என்ன?
திமுக கூட்டணி ஆட்களை எடுத்தாங்க, சரி 120 வந்துருச்சு, விட வேண்டியதானே? திருப்பி போய் சிவி சண்முகத்தை பார்த்து எதுக்கு அவர் சால்வ் போடுறாரு? ரெண்டு விதமான அணுகுமுறையில பேசலாம். ஒண்ணு தாவேக்கா இழுக்குதுன்னு பேசலாம், இல்ல தாவேக்காவை நோக்கி போறாங்கன்னு பேசலாம். ரெண்டுமே ஒரே செயல் தான் சார். காந்தம் அங்க வச்சிருக்கோங்கிறோம், வட துருவம் தென் துருவம் இருக்கும் அப்படிங்கிறதும், தென் துருவம் போகுதுன்னு பேசினா இல்ல வட துருவம் இருக்குதுன்னு பேசலாம். நீங்க எனக்கு ஆசை காட்டி நான் உங்க பக்கம் என்ன வரவழைக்கிறது வேற, நானே உங்க பக்கம் நம்பிக்கை வச்சு வர்றது வேற. சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு செலவு பண்ணி எம்எல்ஏ ஆயிருப்பாங்க? அதிமுகவினுடைய 4 எம்எல்ஏக்கள் இல்லை, அவங்கெல்லாம் 1 பைசா செலவழிக்காம எம்எல்ஏ ஆக்கள் ஆனாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கே அர்த்தம் கிடையாது. அவ்வளவு கோடிக்கணக்கில் கோவிலுக்கும் மசூதிக்கும் சர்ச்சுக்கும் கொடைக்கு அந்த கொடை இந்த கோவில் கொடைன்னு செலவு பண்ணி தான் உங்களுக்கு அம்பாசமுத்திரத்திலிருந்து எல்லாருமே அப்படி ஒரு நன்மதிப்பு பெற்றவங்க தான் எம்எல்ஏக்கள் ஆக முடியும். திமுக பேட்டர்ன்லேருந்து எல்லா பேட்டர்னுமே அப்படி தான். அப்படியானவங்க 4 நாள் ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க பணத்துக்காக இல்லாமல், பதவிக்காக இல்லாமல், வாரியத்துக்காக இல்லாமல், சூட்கேஸ்காண்டி இல்லாமல், மக்கள் நலனுக்காக ஆனாங்கன்னு சொன்னால் அந்த மக்களே இதை நம்ப மாட்டாங்க. இல்லை, இடைத்தேர்தல் நின்னா ஜெயிச்சிட முடியும், திரு விஜய் செல்வாக்கு இருக்கு, ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையில தானே போறாங்க, இருக்கிற இடத்த விட்டுட்டு போறாங்க. இல்லை அதான் சார், அது அப்போ இது என்ன தன்மைங்கிறேன். இப்போ முதல்ல எதுக்கு இப்போ இந்த அதாவது 6 மாதம் இருக்குது, நாங்கள் நிர்வாகத்தை புரிஞ்சுக்கணும், கோப்புகளை படிக்கணும், இப்போ தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் ராஜினாமா செய்ய வைக்கப்படுறாங்க, வேக வேகமாக அடித்து உருள்றாங்க? நான் கேட்குறேன், கடம்பூர் ராஜுவும் கூப்பா கிருஷ்ணனும் செங்கோட்டையனும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை தரப்போறீங்க. நீங்கள் எப்படி வாக்குகளை பெற்றீங்க? இந்த மாதிரியான திமுக முகங்களை காண்பித்து இந்த பழைய ஆட்கள், இந்த பழைய முகங்கள், இந்த ஊழல் முகங்கள் மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்க வந்ததுல இருந்து நீங்க அந்த ஆட்களை மட்டும் தானே கட்சியில இழுக்கிறீங்க. இப்ப கடம்பூர் ராஜுக்கும் தாவேகா கட்சியினுடைய இவங்க ஊழலற்ற தன்மைக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்படி தொடர்ச்சியா வர்றாங்க. பாஜக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தரும் நம்பின விஜயதாரணி எந்த நம்பிக்கையில தாவேகாக்கு வர்றாங்க? அப்ப இதெல்லாம் இவங்களுடைய அந்த தூய்மை மாற்றுங்கிற அந்த அடிப்படை விஷயமே கட்டுமானம் உடையுது. இல்லை, பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக பார்த்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஆனால் அங்கே அவர்கள் அதை எப்படி கையாளுகிறார்கள் தான். நீங்கள் தோப்பு திரு வெங்கடாச்சலம் திருச்சியிலிருந்து அவர் இணையும் பொழுதோ மற்றவர்கள் இணையும் பொழுதோ இங்கே கட்சியுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஈடுபட்டால் அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற செய்தியை தான் ஆனந்த் சொல்றார். நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இது வாஷிங் மிஷின் வேலைன்னா அவர்களுக்கு ஊழலற்றவாதிகள் அப்படின்ற அடையாளத்தை ஒன்று இவர்கள் கொடுக்கல. அப்படி கொடுத்தா தான் அது வாஷிங் மிஷின். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேசுகிறது பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட